ஓம் ஹர நமः பார்வதீபதஜே ஹர ஹர மகாதேவ. ஸ்ரீகல்பகவிநாயகம் பஜே மகாகணபதே. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நமः பிரணவார்த்தாய சுத்த ஞானைகமூர்த்தஜே நிர்மலாய பிரசாந்தாய தட்சிணாமூர்த்தஜே நமः. ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குருசுக்கிரஹணிभ्यश्च ராகவே கேதவே நமः. சூரியः சௌர்யமதேந்துருச்சபதவீம் ஷண்மங்களம் மங்களः. சத்புத்திம்श्च உதோ குருश्च குருதாம் சுக்ரः சுகம் சம்சனிः. ராहुर्बाहुबलं करोतु विपुलं केतुः कुलस्योन्नतिं. नित्यं प्रीतिकराः भवन्तु भवतां सर्वे प्रसन्नागृहाः. திருச்சிற்றம்பலம். வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிபாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. திருச்சிற்றம்பலம். நமசபாயை சபாபதிபியஸ்ச. நமது இந்து உலக ஆன்மீக கலாச்சார மையம் சிவஸ்ரீ அண்ணா இணையதளம் வாயிலாக இன்றைய தினம் எனது யதாமதிக்கு எட்டிய ஒரு சில விஷயங்களை தங்களுடன் பகிர்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். முதற்கண் வாயிலாக நமது குருநாதர் அனைவரும் பாதங்களையும் நமஸ்கரித்து நமது இணையதளம் வாயிலாக குழுமியிருக்கும் அத்துணை நண்பர்களுக்கும் எனது முதற்கண் நமஸ்காரங்கள் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிஷ சாஸ்திரத்தில் முக்கியமான அங்கமாக விளங்கக்கூடிய பஞ்சாங்கம் அப்படிங்கக்கூடிய இந்த பஞ்ச அங்கங்களில் இரண்டாவதாக விளங்கக்கூடிய பஞ்ச அங்கங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க திதி வார நட்சத்திர யோக கரணம் அப்படின்னு சொல்லக்கூடியவை பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பஞ்சாங்கம் எதில் வர்றது அப்படின்னா ஜோதிஷ சாஸ்திரத்தில் ஒரு அங்கமாக திகழ்வு. ஜோதிஷ சாஸ்திரம் வேத புருஷனின் ஒரு அங்கமாவோ அல்லது அவயவமாவோ உள்ளது அப்படின்னு பெரியோர்களால் சொல்லப்படுது. சிக்ஷா வியாக்கரணம் சந்தா நிருக்தம் ஜோதிஷம் ததா கல்பஸ்சேதி ஷடங்காணி வேதஸ்யாஹுர் மனிஷினஹா அப்படின்னு ஸ்லோகம். சிக்ஷா வியாக்கரணம் சந்தா நிருக்தம் ஜோதிஷம் கல்பம் அப்படிங்கக்கூடிய 6 சாஸ்திரத்தில் இன்னைக்கு நம்ம ஜோதிஷத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்கம் அப்படிங்கக்கூடிய ஒரு அங்கத்தில், இந்த பஞ்சாங்கத்தில் திதி வார நட்சத்திரம் யோக கரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 அங்கங்களில் இரண்டாவதாக விளங்கக்கூடிய இந்த வாசரம் அல்லது வாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய 7 நாட்களில் என்னென்ன செய்யலாம் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை பற்றி நம்ம ஒரு சில நிமிடங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் அப்படிங்கிறது இந்த இணையதளம் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். முதல்ல இந்த 7 வாசரம் என்னென்ன அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். 7 வாசரம் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி அப்படிங்கக்கூடிய இந்த 7 வாரங்கள். இந்த 7 வாரங்களில் முதல்ல ஞாயிறுல என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கக்கூடியதை பார்க்கலாம். நிருபாபிஷேகே மாங்கல்யே சேவா யானாதி கர்மயது ஔஷதாவஹ தானியாதி நிலையம் பானுவாசரே. அதாவது ஞாயிற்றுக்கிழமையில பார்த்தீங்கன்னா நிருபாபிஷேகம், அரசர்களுக்கு பட்டாபிஷேகம் முதலிய காரியங்களில் இந்த ஞாயிற்றுக்கிழமையில துவங்குறது உத்தமம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது மாங்கல்யே, மங்கள காரியங்களானது செய்வதற்கு இந்த ஞாயிற்றுக்கிழமையானது ரொம்ப சிறப்பான நாட்களாக இருக்கு. மங்கள காரியங்கள் அப்படின்னா நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு ஒரு முகூர்த்த நிர்ணயமாக இருக்கட்டும், அதே மாதிரி ஒரு கும்பாபிஷேகமாக இருக்கட்டும், இல்லை ஒரு கல்யாணமாக இருக்கட்டும், நல்ல காரியங்களுக்கு ஒரு முகூர்த்தத்தை நிர்ணயிக்கிறதுக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமையில் போய் நம்ம நாட்கள் குறிக்கிறது உத்தமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பிறரிடத்தில் சென்று சேவகம் செய்வது, எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பிறரிடத்துல போயிட்டு ஒருத்தவங்களுக்கு சேவை செய்கிறது, உழவார பணி, சிவாலயங்கள்லையோ வைஷ்ணவாலயங்கள்லையோ போயிட்டு உழவார பணி செய்கிறது, இந்த காரியங்களை ஞாயிற்றுக்கிழமையில செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி
வாகன காரியங்கள், வாகன காரியங்களில் வந்து வாங்குறது விற்கிறது. வாகன காரியங்கள்னா புது வாகனங்கள் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை நம்ம உபயோகித்த வாகனங்களை வந்து விற்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி காரியங்களை வந்து நம்ம எப்போ பண்ணலாம் அப்படின்னா 7 நாட்களில் இந்த ஞாயிற்றுக்கிழமையை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஒரு மருந்து வந்து மருந்து வாங்குறது, அதாவது நம்ம புதுசாக ஒரு மருந்து எடுத்துக்க போகிறோம் அப்படின்னாக்க நம்ம இந்த ஞாயிற்றுக்கிழமையில் செய்யணும். அதே மாதிரி நம்ம வைத்திய ஞானத்தில் இருக்கோம் அப்படின்னாக்க ஒரு புதுசாக ஒரு மருந்தை உருவாக்க போகிறோம் அப்படின்னாலும் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் செஞ்சோன்னா அந்த காரியம் வந்து நல்லபடியாக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அதே மாதிரி போர் துவங்குதல், அந்த காலத்தில் போர்கள்லாம் வந்து ரொம்ப சாதாரண விஷயம். அந்த போர்கள் துவங்குறது வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமையை வந்து முக்கியமாக எடுத்துன்னு இருக்காங்க. இப்போ ஒரு இடத்துல நம்ம பயிரிட போகிறோம், இல்லை நம்ம வந்து அந்த பயிரிட்ட விதைகளால் கிடைக்கக்கூடிய அந்த நெல் மலிகளையோ இல்லை கிடைக்கக்கூடிய தானியங்களை வந்து விற்க போகிறோம் அப்படின்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை இருக்குது. கிருஷி காரியங்களில் ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வீடு கட்டுதல் வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமையில துவங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக வந்து வாஸ்து நாளில் ஆரம்பிக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இருந்தாலும் ஒரு வீடை நம்ம ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா அது ஞாயிற்றுக்கிழமையில் அமைந்தது அப்படின்னா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஞாயிற்றுக்கிழமையில் வந்து பார்த்திங்கன்னா அரசருக்கு பட்டாபிஷேகம், மங்கள காரியங்கள் செய்தல், பிறரிடத்தில் போயிட்டு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் சேவகம் செய்கிறது, அப்புறம் வாகன காரியங்கள், வாகனங்களை வந்து வாங்கிறது விற்கிறது முதலிய காரியங்கள், அதுக்கப்புறம் போர், அதுக்கப்புறம் தானியங்களை வந்து விதைப்பது அல்லது அந்த தானியங்களை வந்து வியாபாரம் செய்வது முதலிய காரியங்கள், அப்புறம் வீடு கட்ட துவங்குதல், வீடு கட்டுவது போன்ற காரியங்களை வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமையில செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இரண்டாவதா பார்க்கக்கூடியது இந்துவாசரம். இந்துவாசரம்னு சொல்லக்கூடிய திங்கட்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா சங்கமுக்தாம்புரஜத விரக்ஷேக்ஷு ஸ்திரீனி சேவகம் புஷ்பகீத கிரது க்ஷீர கிருஷிகர்மேந்து வாசரே. அதாவது திங்கட்கிழமையில வந்து பார்த்தீங்கன்னா சங்க முக்தா அம்புர சங்க முக்தா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜலம் ரஜத. அப்போ இந்த திங்கட்கிழமையில சங்கு, முத்து, ஜலம், அப்புறம் வெள்ளி, மரம், கரும்பு இவைகள் சம்பந்தமான காரியங்களை வந்து நம்ம வந்து எப்போ பண்ணணுமா திங்கட்கிழமையில பண்ணணும். இப்போ ஒரு சங்கு வாங்க போகிறோம். இப்போ நம்ம கார்த்திகை மாதத்தில் போன மாதம் பார்த்தீங்கன்னா சோமவாசரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சங்காபிஷேகம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் இயற்கையாகவே திங்கட்கிழமையில் அவங்க பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இது உண்மையாகவே சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் முத்து, அப்புறம் ஜலம்னா புனித நீர், இந்த மாதிரியும் எடுத்துக்கலாம் நம்ம. அதே போல் ஜலம் அப்படிங்கிற விஷயத்தில் இந்த மருந்து கொடுத்தல் அப்படின்னு சொல்லி சில பழக்கங்கள் உண்டு. 5ஆம் மாதம் மருந்து கொடுப்பாங்க. அந்த மருந்து கொடுக்கக்கூடிய பழக்கங்களும் வந்து திங்கட்கிழமையில் வச்சுக்கலாம். அதே மாதிரி வெள்ளி முதலிய பொருட்கள் வந்து நம்ம வாங்குகிறோம் அல்லது விற்கிறோம் அப்படின்னாக்க இந்த திங்கட்கிழமையை எடுத்துக்கலாம். அப்புறம் மரம், கரும்பு இவை போன்ற காரியங்கள் சம்பந்தமான விஷயங்கள்லாம் வந்து நம்ம எப்போ பண்ணணுமா திங்கட்கிழமையில பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் புஷ்பம், கீதம், வேள்வி, பால் முதலியவை வந்து பயிரிடுதல் ஆகிய காரியங்கள் இவைகள் வந்து நம்ம திங்கட்கிழமை வச்சுக்கிறோம். புஷ்பம், அதாவது நம்ம ஒரு நந்தவனம் ஆரம்பிக்க போகிறோம், இல்லைன்னா வந்து ஒரு நல்ல காரியத்துக்கு வந்து புஷ்பங்கள் வந்து இப்போ எடுத்துகிட்டு போகணும்னு விருப்பப்படுறோம், இல்லை புஷ்பம் யாருக்காவது கொடுக்க விருப்பப்படுறோம் அப்படிங்கிறக்கூடிய புஷ்பம் கொடுக்க போகிறோம் அப்படின்னா நல்ல விஷயங்களாக நம்ம எதிர்பார்த்து கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி காரியங்களில் இந்த புஷ்பத்துக்கு முக்கியத்துவமாக திங்கட்கிழமை சொல்லியிருக்காங்க. கீதம்னா எல்லாருக்கும் தெரியும், சங்கீதம் முதலிய விஷயங்கள். வேள்வி, யாகங்கள் போன்ற விஷயங்கள். பால், அதாவது பசுவிலிருந்து வரக்கூடிய முதல் திரவியமான பால், இவை போன்ற காரியங்களை வந்து நம்ம திங்கட்கிழமை வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து செவ்வாய்க்கிழமையில என்னென்ன விஷயங்கள் செய்யலாம்? விஷாக்னி பந்தனஸ்சேய சந்தி விக்கிரகமாவகம் தாத்வா கார பிரவாலாஸ்திர கர்ம பூமிஜ வாசரே. அதாவது செவ்வாய்க்கிழமையில வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷ காரியங்கள் முதலிய காரியங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செவ்வாய்க்கிழமையில வச்சுக்கலாம். அப்புறம் பந்தன காரியங்கள், பந்தனம்னா சேர்த்தல் அப்படின்னு பேர், அந்த மாதிரி காரியங்களை வந்து இந்த செவ்வாய்க்கிழமையில பண்ணிக்கலாம். திருடுவது, அந்த காலத்தில் திருடுறதுக்கு கூட நம்ம வந்து நாட்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போது செவ்வாய்க்கிழமை வந்து திருடுவதற்கு, அதாவது களவும் கற்றுமறை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் நம்ம எது பண்ணாலும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இதை நம்ம சொல்கிறோம். செவ்வாய்க்கிழமையில் வந்து அந்த திருடுவது, அப்புறம்
சந்தி சந்தி சமாதானம், அதாவது இரு விஷயங்கள் சேர்வது, முன்னாடியே சொன்னோம். அந்த பிரிந்திருந்துக்கக்கூடிய உறவுகளை வந்து சேர்க்கிறது. அதே மாதிரி ஒரு விஷயத்தை பிரிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள், நல்ல காரியத்துக்காக வேண்டி எது பண்ணாலும் இந்த மாதிரி நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்குரிய விஷயம்தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்புறம் விரோதம் கொள்வது, போரிடுவது, தாது பொருட்கள், சுரங்கங்கள், பவளம், அஸ்திரங்கள், அஸ்திரங்கள்னா ஆயுதம்னு பேர், ஆயுதங்கள் சம்பந்தமான இந்த மாதிரியான அந்த சம்பந்தமான அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்ன சொல்றதுன்னா, அது மூலியமாக நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் அப்படின்னு அர்த்தம் போகும். அப்போ நம்ம இப்போ சொல்லக்கூடிய அந்த போரிடுவது, தாது பொருட்கள், சுரங்கங்கள், பவழம், அஸ்திரம் அப்படின்னு சொல்றோம்னா அது சம்பந்தமாக நம்ம என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு யோசிச்சு அதை வந்து நம்ம செவ்வாய்க்கிழமையில செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா புதன்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா நிருத்தசீல கலா கீத லிபி புஸ்தக கவிக்கிரகம், லிபி புஸ்தக விக்கிரகம், விவாத தாது சங்கிரஹ, விவாத தாது சங்கிராம கர்ம சௌமியஸ்ய வாசரே. அதாவது விவாத தாது சங்கிராம, விவாதங்கள், ஒரு விஷயங்களை வந்து நம்ம விவாதிக்க போறோம், ஒரு நல்ல காரியத்துக்காக வேண்டி நம்ம விவாதிக்க போறோம் அப்படின்னாலும், அதே மாதிரி தாது பொருட்களை வந்து உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்துக்குனாலும், இது சம்பந்தமான காரியங்கள்லாம் வந்து எப்போ பண்ணலாம் அப்படின்னாக்க சௌமியஸ்ய வாசரே. சௌமியம், அதாவது சௌமியம் அப்படின்னா இந்த இடத்துல புதன் அப்படின்னு குறிக்கும். புதன்கிழமையில வந்து நிறுத்தம் அப்படின்னாக்க நாட்டியம் அப்படின்னு குறிக்கப்படும். அந்த நாட்டியம் முதலான காரியங்கள், சில்ப சாஸ்திரமான முதலிய கலைகள், அப்புறம் கீதம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இந்த கீதங்களை வந்து புதன்கிழமையும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதே மாதிரி லிபினா எழுத்துக்கள், அப்புறம் வந்து புஸ்தகங்கள் முதலிய, ஒரு புஸ்தகம் வாங்க போகிறோம், விற்க போகிறோம், இல்லை புதுசாக ஒரு விஷயத்தை படிக்க போகிறோம் அப்படின்னாக்க எதில் துவங்கலாம் அப்படின்னா புதன்கிழமையில துவங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வியாழக்கிழமை, இந்த வியாழக்கிழமையில என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். யஜ்ஞ பௌஷ்டிக மாங்கல்ய ஸ்வர்ண வஸ்திராதிபூஷணம் விருக்ஷகுல்ம லதாயான கர்மதேவேஜ்ய வாசரே. அதாவது வியாழக்கிழமையில வந்து பார்த்தீங்கன்னாக்க யஜ்ஞ பௌஷ்டிக மாங்கல்ய, யஜ்ஞம்னாக்க முன்னாடியே சொல்லியிருந்தோம் வேள்வி. அதே மாதிரி சரீர புஷ்டிகரம், சரீர புஷ்டிக்காக வேண்டி நம்ம சரீரம் நல்லபடியாக நமக்கு இருக்கணும், நம்ம ஒரு வைத்தியம் எடுத்துக்கிறோம் அல்லது ஒரு உடற்பயிற்சி பண்ணுறோம் முதலிய காரியங்கள்லாம் எப்போ துவங்கலாம் அப்படின்னாக்க நம்ம வியாழக்கிழமையில துவங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா மங்களகரம் அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து நம்ம வேற ஒரு இடத்துல ஒரு மங்கள காரியத்துக்காண்டி சம்பந்தப்படுத்திக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நல்ல விஷயத்துக்காக வேண்டி, ஒரு கல்யாணமாக இருக்கட்டும், இல்லை வேற ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்காக வேண்டி நம்ம ஒரு ஆள் தனியாக பண்ண முடியாது, இன்னொருத்தரோட கை கோர்த்து பண்ண போகிறோம் அப்படிங்கக்கூடிய இந்த விஷயங்களுக்கு வந்து வியாழக்கிழமை எடுத்துக்கலாம். அப்புறம் தங்கம் வாங்கிறது, விற்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கும் வியாழக்கிழமையை எடுத்துக்கலாம். அதே மாதிரி வஸ்திரம் வாங்குறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, வஸ்திரம்னா நம்ம அணியக்கூடிய நித்தியப்படி அணியக்கூடிய அதாவது வஸ்திரங்களாக இருக்கட்டும், அல்லது ஒரு சுப காரியங்களுக்காக வேண்டி இருக்கக்கூடிய துணிமணிகளாக இருக்கட்டும், நம்ம வந்து எப்போ வாங்கிக்கலாமா, வியாழக்கிழமை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பூஷணம், அப்புறம் மரங்கள், செடி கொடிகள், வாகனங்கள், இவைகள் சம்பந்தமான விஷயங்களும் நம்ம வியாழக்கிழமையில பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா வந்து வெள்ளிக்கிழமை ரித்தகீதாதிவாதிஸ்திர ஸ்வர்ணஸ்திரீ ரத்னபூஷணம் வன்யோத்சவாதி கோதான்ய கர்ம பார்கவ வாசரே. வெள்ளிக்கிழமையில வந்து என்னென்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்க, வெள்ளிக்கிழமையில வந்து நம்ம என்னென்னலாம் பண்ணிக்கலாம் அப்படின்னாக்க, அதாவது ஏற்கனவே நம்ம புதன்கிழமைக்கும் இதே சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வெள்ளிக்கிழமையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நிருத்தம், கீதம் முதலிய விஷயங்களை வந்து நம்ம வெள்ளிக்கிழமையில பண்ணிக்கலாம். வாத்தியம், சுவர்ணம்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆபரணம், தங்கம் முதலிய விஷயங்களை குறிக்கும். அதுக்கப்புறம் வாத்தியம்னாக்க நம்ம வாசிக்கக்கூடிய மங்கள வாத்தியங்கள் எதுவாக இருந்தாலும், வாங்குறதா இருந்தாலும், அதை கற்றுக்கக்கூடிய வித்தைகளாக இருந்தாலும் ஆரம்பிக்கிறது வெள்ளிக்கிழமையில ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஸ்திரீ ரத்னம், ஆபரணம், விலை கொடுத்து வாங்கக்கூடிய பொருட்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். உற்சவம் முதலிய விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமையில புதுசாக நம்ம ஒரு கோயில் கட்டியிருக்கோம், இல்லை நம்ம வீடுகளில் வந்து வருடம் வந்து புதுசாக ஒரு உற்சவம் ஆரம்பிக்க போகிறோம், இல்லை ஒரு பஜன் பண்ண போகிறோம், இந்த மாதிரி விஷயங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா உற்சவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விஷயங்களையும் நம்ம வந்து எப்போ பண்ணிக்கலாமா, வெள்ளிக்கிழமையில பண்ணிக்கலாம். அதே மாதிரி
பசு தானியங்கள் இவை சம்பந்தமான காரியங்கள். அதே மாதிரி பசு வந்து பார்த்தீங்கன்னா பசு தானியங்கள் ஏற்கனவே சொன்னாங்க, இப்போ மறுபடியும் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னாக்க பசு தானியங்கள்லாம் வந்து சில பேர் வந்து கோதானம் பண்ணுறது, அதே மாதிரி தானியங்களை வந்து வாங்குறது, விற்கிறது, இல்லைன்னா அதை தானம் பண்ணுறது முதலிய காரியங்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமையில பண்ணிக்கலாம் அப்படின்னு ரொம்ப முக்கியமாக சொல்கிறாங்க. அதனால தான் இந்த இடத்துல வெள்ளிக்கிழமையில பசு தானியங்களை வந்து குறிப்பிடுறாங்க. அதுக்கப்புறமா கடைசி வாசரமாக விளங்கக்கூடிய நமது இந்த 7 வாசரங்களில் கடைசி வாசரமாக சொல்லக்கூடிய சனி வாசரம். இந்த சனி வாசரத்தில் பார்த்தீங்கன்னா திரிபு சீசாய சாஸ்திர, திரிபு சீசாய சாஸ்திராஸ்ம விஷபாப சமான்ருதம் ஸ்திரீகர்மாகிலம் வாஸ்து சங்கர சௌரி வாசரே. அதாவது சனிக்கிழமையில வந்து பார்த்தீங்கன்னா திரிபு அப்படின்னா அந்த இடத்துல பித்தளை, ஈயம், இரும்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா இதெல்லாம் வந்து அதிகமாக அந்த காலத்தில் வந்து ஒரு ஆயுதத்தை உருவாக்குறதுக்காக வேண்டி இந்த உலோகங்கள்லாம் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அப்போது இந்த உலோகங்களை வச்சு ஆயுதங்களை தயாரிக்கிறதுக்கு, அந்த ஆயுதங்களை பிரயோகம் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து இந்த சனிவாசரங்களில் வந்து துவங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கருங்கல், விஷம், பாபகாரமான அதாவது சனினாவே எல்லாருக்கும் தெரியும். அப்போ அந்த பாபம், சனி வந்து ஒரு பாப கிரகம் இல்லையா, அந்த கிரகங்கள், அந்த கிரகத்தோட காரகத்துவத்தின் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா சனிவாசரத்தில் இந்த பாப காரியங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாப காரியம் பண்ணலான்னு இவா சொல்கிறதுக்கான காரணம் நம்ம பாப காரியம் பண்ணணும்னு அர்த்தம் கிடையாது. ஒரு பொய் சொல்கிறது மூலயமா ஒரு நல்லது நடந்தால் நம்ம வந்து அந்த பொய் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி, ஒரு பாப காரியம் பண்ணுறது மூலயமா ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா நம்ம இந்த இடத்துல அந்த பாப செயல் செய்யலாம். அது பாப செயலாக வந்து எடுத்துக்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்லுவாள். அதே மாதிரி பானங்கள் தயாரிக்கிறது, பொய், ஸ்திரீ முதலிய இந்த இருக்க வேண்டிய காரியங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சனிக்கிழமை சொல்லுவாங்க. இந்த பாப கிரகத்தோட நாளான சனி கிரகத்தில், சனியின் வாசரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வீடு வாங்கலாம் அப்படின்னு சொல்லியும் ஒரு இடத்துல சொல்லுவாங்க. அவங்களுக்கு லக்னம் நன்னா இருக்கிற வகையில், அதே மாதிரி அவங்களோட தசாபுத்தியை பார்த்துட்டு அவளுக்கு வந்து சனிக்கிழமைகளில் வந்து வீடு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி முக்கியமாக சொல்கிறாங்க. இந்த 7 நாட்களை வச்சு அந்த 7 நாட்களில் நம்ம என்னென்ன பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 7 நாட்களோட பேர்லே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோரைகள் இருக்கும். இந்த 7 நாட்களோட பெயர்களில் தான் வந்து பார்த்திங்கன்னா 7 ஹோரைகள் உண்டு. மொத்தம் ஞாயிற்றுக்கிழமையில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி வரைக்கும் பார்த்திங்கன்னா 7 ஹோரைகள் உண்டு. இப்போது ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு எடுத்துட்டோம்னா சூரிய ஹோரை, அதுக்கப்புறம் வந்து திங்கட்கிழமை அப்படின்னு எடுத்துட்டோம்னா சந்திர ஹோரை, அடுத்து செவ்வாய்க்கிழமை எடுத்துட்டோம்னா செவ்வாய் ஹோரை, அதுக்கப்புறம் புதன்கிழமை புத ஹோரை, அப்புறம் வியாழக்கிழமைனா வியாழக்கிழமைக்கு வந்து குரு ஹோரை அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமைக்கு வந்து சுக்கிர ஹோரை அப்படின்னு சொல்லுவாங்க. சனிக்கிழமைக்கு எப்போதும் போல சனி ஹோரை. இந்த ஹோரைகள்லாம் எப்படி நம்ம பார்க்கறது, இந்த ஹோரா மூலியமாக நமக்கு என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு இந்த உரையை நம்ம பூர்த்தி பண்ணிப்போம். இப்போ வந்து இந்த ஹோரைகள்லாம் பார்த்தீங்கன்னா எந்த கிழமையில சூரியன் உதிக்கியதோ அந்த கிழமையில தான் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஹோரை ஆரம்பிக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்குது அப்படின்னாக்க ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல சூரிய ஹோரை, அதில் தான் வந்து ஆரம்பிக்கும். ஞாயிற்றுக்கு வந்து சூரியனுக்கு வந்து இன்னொரு பேர் ஞாயிறு அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த வகையில் நம்ம எளிமையாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக வேண்டி சொல்கிறேன். இப்போது ஞாயிற்றுக்கிழமை காலத்தால் நமக்கு ஒரு 6:15க்கு சூரிய உதயம் ஆறுது அப்படின்னா 6:15 1 மணி நேரம், அதாவது வந்து 2.5 நாழிகை வந்து ஒரு ஹோரை, மொத்தம் வந்து 7 ஹோரை. இந்த 7 ஹோரையும் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 நாழிகை எடுத்துக்கும். 2.5 நாழிகை அப்படின்னாக்க 1 மணி நேரம் சொன்னோம் இல்லையா. இப்போது ஒரு நாழிகை அப்படின்னா 24 நிமிஷத்தை குறிக்கும். ஒரு நாழிகை 24 நிமிஷம்னா 2 நாழிகை வந்து 48 நிமிஷம். அப்போ நம்ம 2.5 நாழிகை சொன்னோம், மிச்சம் அரை நாழிகை வந்து எத்தனை நிமிஷம் வரும்? 12 நிமிஷம். அப்போது 24 48 48 12 60 நிமிஷங்கள். அப்போ 2.5 நாழிகை கொண்டது ஒரு ஹோரை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதை எளிமையாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக வேண்டி ஒரு சின்ன வாக்கியம் சொல்கிறேன். என்னன்னாக்க, மந்திரி மங்கள மார்த்தாண்ட சுக்ரஜேந்து சனைஸ்சரஹா. சுக்ர ஞே அப்படின்னு நான் பிரிக்கிற காரணம், இந்த இடத்துல ஞே அப்படிங்கிறது புதனை குறிக்கும். இந்த இடத்துல மந்திரி அப்படின்னா யாரை குறிக்கும்னா குருவை குறிக்கும். அடுத்து மங்கள அப்படிங்கிறது வந்து மங்களவாசரம் அப்படி, செவ்வாய்க்கு இன்னொரு பேர் மங்களவாசரகா அப்படின்லாம் சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது மார்த்தாண்ட.
மார்த்தாண்டம் அப்படின்னாக்க சூரியனை குறிக்கும். மார்த்தாண்டோ பாஸ்கரோ ரவிகி அப்படின்னு ஆதித்ய ஹிருதயத்தில் வரும் இல்லையா, அந்த மாதிரி மார்த்தாண்ட அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சூரியனை குறிக்கும். சுக்கிரன் எல்லாருக்குமே தெரியும், சுக்கிரன்னா சுக்கிரனை குறிக்கும். அதுக்கப்புறம் ஞே அப்படிங்கிற ஒரு எழுத்து அல்லது ஒரு பதம் வந்து யாரை குறிக்கும் அப்படின்னா புதனை குறிக்கும். அதுக்கப்புறம் இந்து அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனை குறிக்கும். இந்துக்கு வந்து சந்திரன் அல்லது திங்கள் அப்படின்னு சொல்லி இன்னொரு பேர். அதுக்கப்புறம் சனீஸ்வராக அப்படின்னு சொன்னோம். மந்திரி மங்கள மார்த்தாண்ட சுக்ரஜேந்து சனைஸ்வராக இப்படிங்கிற ஒரு வரியை மட்டும் ஞாபகம் வச்சுட்டேன்னா ஒரு நாளில் நமக்கு இருக்கக்கூடிய ஹோரைகளை வந்து நம்மளே வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் முன்னாடியே சொன்னேன், ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பித்தது அப்படின்னாக்க அது வந்து என்ன ஹோரை, சூரிய ஹோரை அப்படின்னு சொன்னோம். இப்போ அதுக்கு அடுத்தது சூரிய ஹோரை 1 மணி நேரம் ஆயிடுது. சூரிய ஹோரைக்கு அடுத்தது என்ன ஹோரை வரும்? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோகத்தை சொல்லி பார்க்கணும். மந்திரி மங்கள மார்த்தாண்ட அப்படின்னு சொன்னோம். மார்த்தாண்டக்கு அடுத்து என்ன வருது? சுக்ரஜேந்து. இப்போ நமக்கு ஞாயிற்றுக்கிழமை முதல் ஹோரை வந்து மார்த்தாண்ட, அதாவது சூரியனை சொன்னோம். அதுக்கடுத்து என்ன வரி வர்றது? சுக்ரஜேந்து. சுக்ரங்கிறது சுக்ரஹோரை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ சூரியன் உதயம் ஆனதுலேருந்து 1 மணி நேரம் வந்து சூரிய ஹோரை. அந்த சூரிய ஹோரை முடிஞ்ச அடுத்த 1 மணி நேரம் யார் வருவாங்க? சுக்கிரன் வருவாங்க. இதே போல காலையில் 6 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும், மாலை 6 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் நம்ம வந்து ஃபுல்லாமே கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஒவ்வொரு ஹோரையில், இந்த ஹோரையில் நம்ம எந்தெந்த நாளில் எந்தெந்த விஷயங்கள் செய்யலான்னு பார்த்தோம். இப்போ அதே மாதிரி எந்தெந்த ஹோரையில் அந்த நாளிலே வந்து எந்த ஹோரையில் செஞ்சோன்னா நமக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். முதல்ல வந்து மந்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு ஹோரையில் செஞ்சோன்னாக்க காரிய சித்தி கிடைக்கும், பொருள் வரவு கிடைக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 2வதாக இருக்கக்கூடியது மந்திரி மங்கள அப்படின்னாக்க செவ்வாயை சொன்னோம் இல்லையா. அந்த செவ்வாயில் செஞ்சோம்னாக்க, செவ்வாய் ஹோரையில் ஒரு காரியம் பண்ணோம்னா சண்டை முதலிய விரோதங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தரோட தசாபுத்தியை பொறுத்து அவ ஜாதகர்கள்ட்ட கேட்டிங்கன்னா, அந்த ஜாதக ஆலோசகர்கள்ட்ட கேட்டிங்கன்னா அவள் வந்து அந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு விவரமாக சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது சூரிய, அதாவது மார்த்தாண்ட அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இந்த மார்த்தாண்ட அதாவது சூரிய ஹோரையில் பண்ணோன்னா அந்த விஷயம் வந்து வெற்றிகரமாக இருக்காது அப்படிங்கிறது அதோட முன்னாடி சொன்ன மாதிரி தான். எதெல்லாம் நமக்கு வந்து எதிர்மறையாக ஒரு விஷயம் ஒரு ஹோரை செய்யுதோ அவளுக்கு வந்து அதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டதுன்னா அவள் ஜாதக ஆலோசகர்கள்ட்ட கேட்டு அந்த விஷயங்களை வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் வந்து சுக்ரஹோரை ஏற்கனவே சொன்ன மாதிரி மந்திரி சொல்லிட்டோம், மங்கள சொல்லிட்டோம், மார்த்தாண்ட சொல்லிட்டோம். அடுத்தது வந்து சுக்ரனில் வந்து பார்த்தீங்கன்னா சுபமங்கலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சுக்ரஹோரையில் எந்த ஒரு காரியம் பண்ணாலும் சுபம் அல்லது மங்களம்னா நிறைவாக பூர்த்தியாகும் அப்படிங்கிறதா அர்த்தம். அதுக்கப்புறம் ஞேயா அப்படிங்கிறப்ப இந்த அப்படிங்கக்கூடிய புதன் வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி முதலியான சந்தோஷமான விஷயங்களை தரக்கூடியதாக அமையும். இந்த எந்த ஹோரையில்? புத ஹோரையில், அதாவது அப்படின்னு சொல்லக்கூடிய புத ஹோரையில் செஞ்சோன்னாக்க மகிழ்ச்சியை கொடுக்கும். அதுக்கப்புறம் சந்திரஹோரை என்ன அர்த்தம்? முன்னாடி சொன்னது இந்து அப்படின்னு சொன்னோம். அதாவது இந்துங்கிறது வந்து யாரை குறிக்குது? திங்கள் இல்லைன்னா சந்திரனை குறிக்கும்னு சொன்னோம். அப்போ சந்திரஹோரையில் ஒரு விஷயம் பண்ணோம்னா சௌக்கியமாக இருக்கலாம், எந்த ஒரு காரியம் பண்ணாலும் அது வந்து சௌக்கியமாக அமையும் அப்படிங்கிறத குறிக்கிறது. அதுக்கப்புறமா சனி ஹோரையில் எந்த காரியம் பண்ணாலும் அது கலகத்தையே ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாள். இப்போ எதுக்காக வேண்டி நம்ம இந்த பஞ்ச அங்கத்தில் இருக்கக்கூடிய வாசரங்களை பார்த்துட்டு இந்த ஹோராவை பார்க்குறோம் அப்படின்னாக்க, நம்ம ஒரு ஜாதக விஷயம் நமக்கு இயற்கையாக தெரியலைனாலும் இந்த 7 நாட்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்களில் ஒரு 4 விஷயங்களை நம்ம எடுத்து வச்சுட்டு இந்த ஹோரையும் நம்ம எடுத்து வச்சுட்டு ஒரு காரியம் நம்ம பண்ணும் பொழுது நம்ம ஜாதகமே பார்க்கலைனாலும், ஜாதக அடிப்படை அறிவு அதில் நமக்கு இல்லைனாலும் இந்த விஷயங்களை நம்ம எடுத்து வச்சுட்டு ஒரு காரியம் பண்ணுறது மூலியமாக நமக்கு எல்லா காரியங்களும் வந்து சுபமாக அமையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுட்டு இந்த வகையில் எனக்கு வாய்ப்பளித்த சிவஸ்ரீ அண்ணா அவர்களுக்கும் நமது இணையதளம் வாயிலாக குழுமி இருக்கக்கூடிய அத்துணை நண்பர்களுக்கும் பெரியோர்களுக்கும் எனது நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நமஸ்காரம். ஹர நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவா.